இப்போ நம்ம இந்த செயலியில் பார்த்துட்டு இருக்கோம், சென்சஸ் மேக்கர்ன்ற செயலியில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மக்கள் தொகையில் புதிய உறுப்பினர்களில் பெருமாள் என்ற குடும்பத்தை சேர்த்துருக்கோம். அந்த பெருமாள் என்ற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இளங்கோ அப்படின்ற இந்த பையன் சேர்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது 9 வயசு. 9 வயசில் 4வது படிக்கிறான். அடுத்தது நம்ம ஒரு 5 வயசு ஒரு பையனை சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இதில் குடும்பத்தை திருத்துக, புதிய உறுப்பினரை சேர்க்க போயிட்டு இதில் 5 வயசு பையனோட பேர் போடுறோம். ஜான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 5 வயசு, 5 வயசில் ஆண். சரிங்களா? இதில் 5 வயசுன்னு போட்டோன்னா 21க்கு போயிடுச்சு. 2021க்கு எந்த மாதம்னு போட போகிறோம், எந்த தேதினும் போட போகிறோம். போட்டுட்டு அவங்களோட தந்தை பெயர் நம்ம குறிக்க போகிறோம். தந்தை பெயர் பார்த்திங்கன்னா கண்ணன், அவங்களோட தாய் பெயர் வந்து கண்ணம்மாள். பெற்றோரின் மொபைல் நம்பரை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த 5 வயசு குழந்தை வந்து இப்போ அங்கன்வாடி படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கன்வாடியில் யூகேஜி படிக்குது. அந்த விவரத்தை நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு புதிய உறுப்பினர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதான் கடைசி உறுப்பினர்னாக்கா சேமித்து வெளியாக போட்டுட்டு அடுத்த உறுப்பினர் குடும்பத்தை நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா, புதிய குடும்பம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ஃபஸ்ட்டு குடும்பமாக போட்டோம். நெக்ஸ்ட்டு குடும்பம் போடுறோம்னாக்கா புதிய குடும்பம் போடுறோம். எந்த குடியிருப்பு அலிநகரில் கோவிந்தசாமி தெருவில் குடும்ப எண் 2, கதவு எண் 2ன்னு போட்டுக்கிறேன். குடும்ப எண்ணும் கதவு எண்ணும் ஒன்றாவும் போடலாம். இல்லைனாக்கா கதவு எண் இருந்தால் கதவு எண்ணும் போட்டுக்கலாம். நீங்கள் பெயர் பார்த்தீங்கன்னா யுவா அப்படின்னு போடுறேன். வயசு வந்து ஒரு 45, ஆண், இந்து, எஸ்சி அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதர விவரங்களில் கல்வி தொகுதி போட்டுருக்கலாம். புதிய உறுப்பினர் அதிலேயே திரும்பவும் யுவாவோட மனைவி மஞ்சு, ஒரு 39, பெண், அவங்களுடைய விவரத்தை போட்டுக்கலாம். இது போல் புதிய உறுப்பினர் எத்தனை வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேமித்து வெளியே போயிட்டிங்கன்னா இந்த பக்கம் வரும். இப்போ 2 குடும்பம் போட்டோம். 3வது குடும்பமும் போடுறோன்னா புதிய குடும்பம், கதவு எண் 3, பெயர் வந்து இளையா, வயசு ஒரு 38, ஆண், புதிய உறுப்பினர் மாலதி, ஒரு 32, பெண், புதிய உறுப்பினர். அடுத்தது லோகு, அவனோட வயசு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 8வது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 13 வயசு. 13 வயசுன்னு போட்ட உடனே கீழே வந்து கல்வி விவரத்தில் நமக்கு எந்த ஸ்கூல்னு வருது, எந்த ஸ்கூல்ன்றதுல டிஎம் ஸ்கூல், 8வது படிக்கிறான் அப்படின்னு போடுவோம். புதிய உறுப்பினர். இது போல் நீங்கள் போட இதில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் ஆட் ஆகிட்டே வரும். அந்த விவரங்களை திருத்தணும்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பென் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் போட்டுட்டு கடைசியாக சேமித்து வெளியேறு, அவ்வளோதான். இப்போ 3 குடும்பம் நான் சேர்த்துட்டேன். இந்த 3 குடும்பத்தில் மேலே பார்த்தீங்கன்னா 8 ஆண்கள், 5 பெண்கள், 13 மொத்தம் அப்படின்னு வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம டேட்டாவை என்டர் பண்ண போகிறோம் மக்கள் தொகை பட்டியலில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து அதில் வந்து அறிக்கைகளை எடுக்கலாம், அதில் வந்து டேட்டாக்களை எடுக்கலான்னு பார்க்கலாம்.